ஒரு கணவன் மனைவி திருமணமான அன்னைக்கு இருந்து 4 வருஷங்களா போதுமான அளவு வருமானம் இல்லாம வறுமையில வாடுனதுனால இப்போதைக்கு குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு நாள் மனைவியோட கனவுல ஒரு பெண் வந்து, எனக்கு முடி காணிக்கை வேணும், நான் கேட்கறத நீங்க கொடுத்தா நீங்க கேட்கறத நான் கொடுக்கறேன்னு சொன்ன மாதிரியும், உடனே மனைவி கனவுலயே நீங்க யாருன்னு கேட்டதுக்கு அந்த பெண் ஒரு குட்டி ஜன்னல்ல கை நீட்டுற மாதிரியும், அந்த ஜன்னலுக்குள்ள அவங்க குல தெய்வமான பேச்சியம்மன் சிலை தெரிஞ்ச மாதிரியும் இருந்திருக்கு. இந்த விஷயம் நடந்து சில நாட்கள்லயே மனைவி நடந்த விஷயத்த கணவர்கிட்ட சொல்லி சாமி முடி காணிக்கை கேக்குறாங்க, மொட்டை எடுக்க சொல்றாங்க போலன்னு சொல்லி குலதெய்வ கோவிலுக்கு போய் மொட்டை எடுக்க தயாராயிருக்காங்க. அந்த நேரத்துல கோவிலுக்கு யதார்த்தமா வந்திருந்த ஒரு பாட்டி பயங்கரமா சாமியாடி, நான் உன்னோட முடிய கேட்கலன்னு சொல்லி பக்கத்துல இருந்த செங்கலை எடுத்து முந்தானையில போட்டு குழந்தை மாதிரி ஆட்டி காமிச்சிட்டு சாந்தமாயிருக்காங்க. உடனே சாமி குழந்தையோட முடி கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட கணவன் மனைவி குழந்தை பெத்துக்க முடிவு பண்ண சில மாதங்கள்லயே மனைவி கர்ப்பமாகி பெண் குழந்தை பிறந்ததாகவும், அந்த குழந்தைக்கு முதல் மொட்டை குல தெய்வமான பேச்சியம்மனுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் போதுமான அளவு செல்வ வளம் கிடைச்சதாகவும் சொல்றாங்க.